எப்படி மோடி அவர்கள் வந்து இந்த இலவச விலையில்லா பயணச்சீட்டு ஓஷின்னு சொன்னாரா? எனக்கு தெரியல. யாரோ சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஓஷி பஸ் அப்படி ஏதாவது சொல்லிட்டாரோ? அப்படி சொல்லியிருந்தா அது வந்து விமர்சனம்னு சொல்லலாம். மற்றபடி அதை வந்து வீண்படி சுமத்துகிறார் விடியல் பயணம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் பெருசா முன்னேற்றமே இல்லை, ரொம்ப பின்தங்கி இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் வந்து எல்லாத்துலேயும் முன்தங்கி இருக்கிறோம், நாங்கள் வந்து முன்னாடி இருக்கோம், முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படிப்பட்ட பேச்சு அறிகரன்? இதுவும் மாநிலங்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் குறை சொல்கிற மாதிரி தானே இருக்குது. இதையெல்லாம் நாமளே செஞ்சுட்டு அடுத்தவங்களை குறை சொல்கிறதுன்றது எந்த விதத்தில் சரிப்பட்டு வரும்னு சொல்லுங்கள். செந்தில்குமார் எம்பி அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு வடக்க இருக்க மாநிலங்கள். அப்போ இதெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு பிரதமர் பேசுறாருன்னு அவரை குறை சொன்னா என்ன? இவங்க பேசினதெல்லாம். அமைச்சர் செந்தில் பாலாஜி விரைவில் ஜாமீன் வெளிவருவதாகவும் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க போவதாகவும் ஒரு சில தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ஏங்க புள்ளி கூட்டணி ஜெயிக்க போது ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வரப்போறாருன்னு கூட தான் சில பேர் சொல்லி நிற்கிறாங்க. இதெல்லாம் கேட்க முடியுமா? புதிய பொறுப்பு புதிய பதவினா வேற யாருக்கு கொடுக்க முடியும்? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் கொடுக்க முடியும். இது நம்ம வந்து திமுக ஆட்சிக்கு வந்த காலத்திலேயே சொன்னோம். அவருக்கு வந்து பேசாம இலாகா இல்லாம டெப்டி சீஃப் மினிஸ்டர்னு கொடுத்துருங்க, எல்லாத்தையும் கவனிச்சுக்கிற மாதிரி. என்ன பண்றது? EVKS இளங்கோவன் வந்து அடுத்த தலைவர் பதவிக்கு அடி போடுறாரு போல இது. ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ்ல யாருக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து திமுக தான் முடிவு பண்ணுவாங்க போல இது. ஒட்டுமொத்தமா அந்த ஹோல்லி ஓன்டு சப்சிடரி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிப்போச்சு காங்கிரஸ் தமிழ்நாட்டில். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிற தி டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரிகரன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஹரிகரன். இப்போ பிரதமர் மோடி சொன்ன ஒரு சில விஷயங்களை வந்து விமர்சனமாக முதல்வர் அவர்கள் வச்சுருக்காரு. அதில் முதல் ஒரு விமர்சனம், இங்கே ஃப்ரீ பஸ் போகிறத வந்து ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறாரு. ஸோ விடியல் பயணம் மீது வீண்பழி சுமத்துகிறார் மோடி அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுறாரு முதல்வர் அவர்கள். எப்படி மோடி அவர்கள் வந்து இந்த இலவச விலையில்லா பயணச்சீட்டு ஓஷின்னு சொன்னாரா? எனக்கு தெரியல. யாரோ சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஓஷி பஸ்ஸு அப்படி ஏதாவது சொல்லிட்டாரோ? அப்படி சொல்லியிருந்தா அது வந்து விமர்சனம்னு சொல்லலாம். மற்றபடி அதை வந்து வீண்படி சுமத்துகிறார் விடியல் பயணம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? முதல்ல இந்த ஓஷின்னு சொன்னது யாருன்னு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மற்றதை பற்றி பேசலாம், சரியா? அடுத்தது அப்புறம் வேற என்ன விமர்சனம் வச்சிருக்காரு? மத வெறுப்பு பரப்புரை கை கொடுக்காததனால் மாநிலங்களுக்கிடையே மோதல் போக்கை தூண்டும் விதமாக மலிவான அரசியலை கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெரி குட். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மத வெறுப்பு அரசியல் கை கொடுக்காததனால் அப்படியா? சரி, அப்போ அவர் வந்து மத வெறுப்பு அரசியலை பேசவில்லை மாநிலங்களுக்குள்ள அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் காங்கிரஸ் இன்னும் இல்லை அவர் வந்து மத வெறுப்பை தூண்டும் மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லி நிற்கிறாங்க. என்னங்க கூட்டணிக்குள்ளேயே இப்படி ஒரு குழப்பமா? சரி, இப்போது மாநிலங்களுக்குள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூட்டி விடுற மாதிரி அப்படின்னு சொன்னால் பாருங்க, அங்கே வந்து அவங்களுக்கெல்லாம் ₹1 இவ்வளோ கொடுக்குறாங்க, எங்களுக்கு இவ்வளோ தான் கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஒன்றும் பெருசாக முன்னேற்றமே இல்லை, ரொம்ப பின்தங்கி இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் வந்து எல்லாத்துலேயும் முன்தங்கி இருக்கிறோம், நாங்கள் வந்து முன்னாடி இருக்கோம், முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படிப்பட்ட பேச்சு அறிகரன்? இதுவும் மாநிலங்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் குறை சொல்கிற மாதிரி தானே இருக்குது. இதையெல்லாம் நாமளே செஞ்சுட்டு அடுத்தவங்களை குறை சொல்கிறதுன்றது எந்த விதத்தில் சரிப்பட்டு வரும்னு சொல்லுங்கள். ஏங்க நம்ம அண்ணன் செந்தில்குமார் எம்பி இந்த தடவை சீட்டு கொடுக்கல, அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு வடக்க இருக்க மாநிலங்களை பற்றி. அப்போது இதெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு பிரதமர் பேசுகிறாருன்னு அவரை குறை சொன்னா என்ன? இவங்க பேசினதெல்லாம் ஜனங்க மத்தியில் மறந்துட்டு இருப்பாங்கன்னு நினச்சாரா? இல்லை நார்த்தில் வந்து இதெல்லாம் ஹைலைட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சாங்களா? ஏங்க அவங்க பேசினதெல்லாம் இங்கே ஹைலைட் பண்ணுறீங்க, பேசாததெல்லாம் இங்கே ஹைலைட் பண்ணுறீங்க. 5 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொன்னாருன்னு இன்னி வரைக்கும் சொல்லி நிற்கிறாங்க. யாராவது ஒத்துரு அதுக்கான ஆதாரம் கொடுங்கன்னா யாரும் அதுக்கு ரெடி இல்லை. இப்படி தானே சொல்லி நிற்கிறீங்க. பேசாததையே பேசினதா சொல்லி நிற்கிறீங்க. இங்கே பேசினதை அவர் அங்கே ஹைலைட் பண்ணுறாரு. இதை எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? சரி, நான் கேட்குறேன், இவ்வளோ சொல்கிறீங்கல்ல, அப்போ ஏங்க வந்து நமது தமிழக முதலமைச்சரை வந்து மற்ற மாநிலங்களில் பிரச்சாரத்துக்கு இந்த புள்ளி கூட்டணியில் காங்கிரஸ் கூப்பிடல? எனக்கு அது பதில் சொல்லுங்கள். பிஸியாக இருந்திருப்பாரு. என்னங்க பிஸி? கொடைக்கானல் தானங்க போனார். ஏன் இப்போ மற்ற சீஃப் மினிஸ்டரு மற்றவங்கெல்லாம் வந்து பிஸியாக இல்லையா? அவங்க எல்லாமும் பிரச்சாரத்துக்கு போகிறாங்கல்ல.
ஏங்க பிரதம மந்திரியோடவா ஒரு நாட்டோட பொறுப்பு அதிகமாக இருந்துற போது ஒத்துருக்கு. அவரே பிரச்சாரத்துக்கு போகிறார்ல. அதே மாதிரி மோடி அவர்கள்னு இல்லை, நீங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போதும் இந்திரா காந்தி அவர்கள் எங்கெல்லாம் சூறாவளி சுற்றுப்பயணம் போயிருக்காங்க, பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க, மாநில தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க. அப்போ அதெல்லாம் இல்லையா? ஏன் கூப்பிடல? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ இந்திய கூட்டணி தலைவர்கள் இவரை ஒதுக்குறாங்கன்னு எடுத்துக்கலாமா, இல்லை எப்படி சார் இது? இது நான் சொல்ல முடியாது. கூப்பிடல, அது மட்டும்தாங்க எனக்கு தெரியுது. அது ஒதுக்கிட்டாங்களா இல்லை இஷ்டப்படலையான்றதெல்லாம் கூட்டணிக்குள்ள அவங்க கேள்வி கேட்கணும். அமைச்சர் செந்தில் பாலாஜி விரைவில் ஜாமீன் வெளிவருவதாகவும் அவருக்கு அமைச்சர் பதவியை கொடுக்க போவதாகவும் ஒரு சில தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அடையாங்க புள்ளி கூட்டணி ஜெயிக்க போது ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வரப்போறாருன்னு கூட தான் சில பேர் சொல்லின்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்க முடியுமா? ஆனால் ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு பெயில் கொடுத்தாங்க இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா இது பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் ஒரு முன்னாள் அமைச்சர், அவரும் பிஎம்எல்ஏன்னு தான் நினைக்கிறேன், அந்த மணி லாண்டரிங் கேஸில் தான் உள்ளே இருக்காருங்க. அங்கே பஞ்சாபில் என்ன பண்ணியிருக்காங்க, ஹைகோர்ட்டில் இது மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய தீர்ப்பை மேற்கோள் காமிச்சு அவருக்கும் பெயில் கொடுத்துருக்குதா பிரச்சாரத்துக்கு அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் நான். அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம முதலமைச்சரை இவங்க பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் எலெக்ஷன் இருக்குதுங்க. அப்போது முதலமைச்சர் போகும்போது மற்ற அமைச்சர்களும் போயிருப்பாங்க, சரியா? அப்போ சொல்லியிருக்கலாம், பாருங்கள் இவங்களும் அந்த கூட்டணியில் இருக்காங்க, இவரும் பிரச்சாரத்துக்கு போனோம், பெயில் கொடுங்கோ அப்படின்னு கேட்டிருக்கலாமா? ஒரு சான்ஸ் இருந்திருக்கும்ல. அப்போது அந்த சான்ஸை இல்லாமல் பண்ணதுக்கு காரணம் காங்கிரஸ். அதுக்கு தான் நான் கேட்டேன், ஏன் திமுகவை பிரச்சாரத்துக்கு அழைக்கவில்லைன்னு. கூப்பிட்டுருந்தாங்கன்னா இதே ஆர்குமெண்ட்டாக வச்சுருக்கலாம். அப்போ பஞ்சாபில் ஒத்துக்கிறாங்க. கொல்கட்டா ஹைகோர்ட்டில் முன்னாள் ஜட்ஜு ஒருத்தர், அவர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு தேர்தலில் நிற்கிறாருங்க. அவர் மேலே எஃப்ஐஆர், அதுக்கும் இப்போ ஸ்டே கொடுத்துருக்காங்க. இதையே கோட் பண்ணி லட்டு மாதிரி பெயில் வாங்கியிருக்கலாங்க. நல்ல சான்ஸு. காங்கிரஸ் தான் கெடுத்தாங்க பாருங்கள். கூட்டணியில் இருக்கும்போது கூட திமுகவை கெடுத்து நிற்கிறாங்க, வாய்ப்புகளை அழித்து கொண்டு இருக்கிறார்கள் காங்கிரஸ். இது நமக்கு தெரியுது, எல்லாருக்கும் தெரியுதா? இந்த ஜூன் 4 முடிவுக்கு பிறகு திமுகவில் வர சேஞ்சஸ் என்னவா இருக்கும் சார்? அப்படி சொல்ல முடியாதுங்க. திமுகவில் மாற்றம் செய்வதற்கான தேவை இருக்கிறதா நான் நினைக்கல. ஏன்னா ஒருவேளை 40க்கு 40 ஜெயிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்பவும் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது ஒரு ஐபிஎல்ல ஒரு டீம் ஜெயிச்சுக்கினே இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க யாரும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, கரெக்டாக? ஒருவேளை தோற்று 2 மேட்ச் போயிடுச்சுன்னு சொன்னால் அப்போ தான் ஆஹா இவரை கொண்டு வரலாமா அவரை கொண்டு வரலாமான்னு யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருவேளை திமுக ஒரு பெரிய தோல்வி அடைந்தால், அந்த மாதிரி நடக்கும்னு நான் நினைக்கல, அப்போ மட்டும்தான் மாற்றம் அப்படின்னு யோசிப்பாங்க. மற்றபடி இந்த கூட்டணி ஒரு 20, 25, 30 இடங்களில் ஜெயிச்சா கூட மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. மேபி செந்தில் பாலாஜி அவர்கள் வெளில வந்தால் மறுபடியும் அவருக்கு மந்திரி பதவி கொடுக்கணும், அப்போ அந்த இலாக்கா மாற்றணும், அதுதான் வருமே தவிர மற்றபடி திமுகவில் ஒரு பெரிய மாற்றம் வரும்னோ அதுக்கான தேவை இருக்கணும் நான் நினைக்கல ஹரி. இப்போ செந்தில் பாலாஜி அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு இலக்கா ஒதுக்கப்படுறாங்கன்னா மது தீர்வையே கொடுப்பாங்களா, இல்லை எப்படி சார்? ஏங்க அவர் வச்சிருந்த இலாக்கா அதைத்தானங்க கொடுக்க முடியும். அது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது கொடுத்தீங்கன்னா அப்போ அவரை கொஞ்சம் இறக்குவதாக, டவுன்கிரேட் பண்ணுறதா அர்த்தம் இல்லையா? ஒருவேளை அவர் பெயிலில் வெளில வந்தார் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எல்லா இலாக்காவையும் அவர்கிட்டயே கொடுத்துடலாம், சந்தேகமே கிடையாது. புதிய பொறுப்புகள் ஒரு சிலருக்கு தரப்படுறதாக ஒரு புதிய பொறுப்பு புதிய பதவி. புதிய பொறுப்பு புதிய பதவினா வேறு யாருக்கு கொடுக்க முடியும்? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் கொடுக்க முடியும். இது நம்ம திமுக ஆட்சிக்கு வந்த காலத்திலேயே சொன்னோம், அவருக்கு பேசாமல் இலாகா இல்லாமல் டெப்டி சீஃப் மினிஸ்டர்னு கொடுத்துருங்க, எல்லாத்தையும் கவனிச்சிக்கிற மாதிரி அப்படின்னு. ஆனால் மந்திரி பதவியே லேட்டாக தான் கொடுத்தாங்க. ஸோ புதிய பதவினா டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுக்கலாம், இது என்னுடைய கருத்து. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஹரி. செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் மட்டும் பல கட்சிகளுக்கு சீட்டு கொடுத்த கட்சி. ஆனால் இப்போது ஒரு சிலரிடம் சீட்டுக்காக பிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி வரும், காமராஜர் ஆட்சி வரும்னு சொல்லியிருக்காரு. இது திமுகவை கொஞ்சம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்த தகவல் வந்துட்டுருக்கு. அதாவது காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்புக்கு வந்த உடனே இல்லை, அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஒரு கருத்தை சொல்வது அப்படின்றது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இதை கட்சியிலேயே ஏற்றுக்க மாட்டாங்க. கட்சி தலைவர்கிட்டயே போயிட்டு, அதாவது இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ பிரசிடெண்டாக இருக்கின்ற மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள்கிட்டயோ, இல்லை காங்கிரஸ் கட்சியில் அதிகாரம் இருக்கின்ற ராகுல் காந்தி சோனியா அவர்கள்கிட்டயோ போயிட்டு இந்த மாதிரி இங்கே காமராஜர் ஆட்சி, நாம் எந்த நிலைமையில் இருந்தோம்,
இன்னைக்கு பாருங்க எப்படி இருக்கும், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அநேகமாக இவர் தலைவர் பதவியே தூக்கினாலும் தூக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரைட்டுங்களா? இதை விடுங்க. இப்போ டெல்லியில் ஏகப்பட்ட பிரச்சனை. அங்கே வந்து மொத்தமே 7 சீட்டு தாங்க. என்ன பண்ணிட்டாங்க, டெல்லி காங்கிரஸ் கமிட்டி வந்து இந்த ஆப் கட்சியுடன் கூட்டணி கூடவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம்தான் இந்த லிக்கர் ஸ்கேமில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு போலீஸ்லேயே புகார் கொடுத்தது டெல்லி காங்கிரஸ் கமிட்டி. ரிட்டனாக கொடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கச்சு அவங்களோட போய் சேர்றமே. அது மட்டும் இல்லை, இப்போ காங்கிரஸுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்பு கட்சி எங்கெங்கெல்லாம் வளர்கின்றதோ அவங்க வந்து காங்கிரஸுடைய ஓட்டை தான் பிரிச்சுக்கின்னு போகிறாங்க. டெல்லியிலையும் அப்படி தான் நடந்தது. பாஜக வந்து தொடர்ந்து தோற்று போயிட்டு இருக்கு சட்டமன்ற தேர்தலில், பாராளுமன்றத்தில் இல்லை. ஆனால் அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் குறையில. நீங்கள் அதை எடுத்து பாருங்கள். வேற காங்கிரஸுடைய ஓட் பர்சன்டேஜ்ன்றது வேகமாக சரிந்து அதை வந்து ஆப்பு கட்சி முழுங்கிடுச்சு. பஞ்சாப்லேயும் அதுதான் நடந்தது. கோவா, குஜராத் அப்படின்னு அப்படி தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஸோ காங்கிரஸில் இருக்கிற மற்றவங்களாம் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நீ பாட்டுக்கு வந்து ஆப்பு கட்சியோட கூட்டணின்றீங்க, அவங்க தாங்க நம்ம ஓட்டையே சாப்பிட்டுட்டு இருக்கிறது, அப்புறம் அவங்களோட கூட்டணினா சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிடும் கட்சி. ஏன்னா மிஞ்சி போனால் 3 சீட்டு கொடுப்பாங்களா டெல்லியில், இதுக்காக வந்து கட்சி அடமானம் வைக்கணுமா அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கை. ஆனால் 3 கட்சிக்கே அவங்க வந்து சரண்டர் ஆகும்போது இங்கே 9 சீட்டு 10 சீட்டு கொடுத்தா என்ன ஹரி இப்படிலாம் கேட்குறீங்களே? 3 பெருசா 10 பெருசா? எனக்கு தெரிஞ்சு 10 தான் பெருசு. அதனால் இதுதான் சந்தோஷம் இருப்பாங்களே தவிர, என்னது தனித்து ஆட்சி நாம சீட்டு பிரித்து கொடுக்கறதா, எதுக்கு அதெல்லாம் அப்படியே ஓரமாக போய் உட்காருங்கன்னு தலைவர் பதவியிலேருந்து தூக்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது வழக்கமாக வர கோஷம்தான். இதெல்லாம் வந்து திமுகவில் யாருமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஓ ரைட், இது சொல்லிட்டாரா, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஒவ்வொரு தலைவர் வந்தவொடனே ஒன்று சொல்லணும்ல, அதை தான் நிறைவேற்றிருக்காங்க. இதெல்லாம் வந்து சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஹரி, ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் ஆட்சியே காமராஜர் ஆட்சி தான் சொல்லிட்டு, என்ன சொல்லுங்க? ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஸ்டாலின் ஆட்சியே காமராஜர் ஆட்சி தான் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஓ, இது காமராஜர் யாருன்னு இவருக்கு தெரியுமா? ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் என்ன சொன்னாருன்னா, திமுக அதிமுக ரெண்டும் அதனது ஒரே குட்டையில் ஊறிய மட்டை அப்படின்லாம் சொல்லியிருக்கிறதா சொல்லுவாங்க. இவர் வந்து காமராஜர் ஆட்சின்னா சரி இப்படி ஒன்றா வச்சுக்கலாம். ஹரி, ஒன்று யோசிச்சு பார்த்தீங்களா? இப்போ அதிமுகவில் வந்து ஜெயலலிதா அவர்கள் அந்த அரசியலுக்கு வரும்போது எம்ஜிஆர் அவர்களது பொன்மன செம்மலின் பொற்கால ஆட்சி அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு எடப்பாடியார் அவர் வந்து என்ன சொன்னார், அம்மா ஆட்சி, ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அப்படின்னாங்க. அப்போது திமுகவில் என்ன சொல்லியிருக்கணும், கலைஞர் அவர்களது ஆட்சி இப்படி தானே சொல்லணும். ஆனால் சொன்னது காங்கிரஸ் கட்சி தலைவர் இல்லை சார். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, திமுக வந்து கலைஞர் ஆட்சின்னு சொல்லணும். ஆனால் அவங்க வந்து அந்த அளவுக்கு இவங்க எப்படி காமராஜர் ஆட்சின்னு இவ்வளோ வருஷமாக சொல்லின்னு வராங்களோ அந்த மாதிரி அவங்க சொல்லலை. காமராஜர் ஆட்சி அப்படின்னா காமராஜர் வந்து திமுகவை கடுமையாக எதிர்த்தவர். அவர் காமராஜர் இந்த ஆட்சி வந்து காமராஜர் ஆட்சி அப்படின்னா சரி, என்ன பண்ணுறது, ஈவி.கே. இளங்கோவன் வந்து அடுத்த தலைவர் பதவிக்கு அடி போடுறார் போல இருக்குது. ஏன்னா இன்றைக்கி காங்கிரஸில் யாருக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து திமுக தான் முடிவு பண்ணுவாங்க போல இருக்குது. ஒட்டுமொத்தமாக அந்த ஹோல்லி ஓன்டு சப்சிடரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு காங்கிரஸ் தமிழ்நாட்டில். தனியானின் தான் ஒன்றும் வேலைக்காகாது, டெபாசிட்டே வராது அப்படின்றது தெரியும். அதனால் நம்ம திமுகவை வந்து துதிப்பாடி கொண்டு இருந்தோம்னு சொன்னால் ஏதோ அந்த ஒரு செல்வாக்கில் நமக்கு ஒரு சீட்டு கிடைக்குமா அப்படின்லாம் பார்த்துருக்கலாம். நான் அதுதான் சொன்னேன், இதெல்லாம் சீரியஸாகவே எடுத்துக்கக்கூடாதுன்னு. சரி, கட்சி தலைவர் ஒன்று சொல்கிறாரு, அப்போது கட்சியில் இருக்கிற முன்னாள் தலைவர் வந்து அதுக்கு ஒரு குறுக்கு சால் ஓட்டுறார் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு கட்சியாங்க? இதெல்லாம் போய் சீரியஸாக எடுத்துக்க முடியுமா? இன்றைக்கி தமிழ்நாட்டில் காங்கிரஸ்ன்றது ஒரு கட்சியே கிடையாது. அது அங்கங்கே ஒரு சில பேர் இருக்காங்க, ஒரு குரூப்னு சொல்லுவாங்க. அந்தந்த குரூப் மட்டும்தான் வந்து காங்கிரஸ்னு ஒரு பேனரில் இயங்கி கொண்டிருக்கின்றார்கள். மற்றபடி எங்கே இருக்குது கட்சி, எங்கே இருக்குது அமைப்பு, எங்கே இருக்குது நிர்வாகிகள்? ஓட்டே கிடையாது. அப்புறம் தானே மற்றதெல்லாம். இந்த குரூப்பில் இருக்கிறவங்கள சார் திமுக 10 சீட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவதுங்க, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தனியாக நின்று அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் திமுக கூட்டணிகள் சேரும்போது அது ஒரு எஃபெக்டிவ் ஃபேக்டராக இருக்குது. அதனால தான் வந்து திமுக கூட்டணியில் அவங்கள சேர்த்துக்கிறாங்க. அண்டு திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லாமல் அவங்களால வந்து ஜெயிக்க முடியாது. அண்டு சில சமயங்களில் வந்து கூட்டணி இருந்தும் அவங்களால ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு. ரைட்டா? அதிமுகவுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. கூட்டணி இருந்தும் ஜெயிச்சு தோற்றுருக்காங்க, கூட்டணி இல்லாமலும் ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க அவங்க.
ஸோ திமுகவுக்கு கூட்டணி பலம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு 3.5% 4% சேரும்போது அது ஒரு பெரிய வேல்யூ அடிஷனாக இருக்குது. அதனால தான் வந்து அதுவும் பாராளுமன்ற தேர்தலில் ஏன்னா மோடி எதிர்ப்பு அப்படின்னு வரும்போது இங்கே வந்து திமுகவில் முதல்ல வந்து நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் பிரதமராக போகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அது அப்படியே குறைஞ்சி போச்சுன்றதை நம்ம பார்க்குறோம். அப்போது இங்கே வந்து அந்த மோடி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் கட்டமைத்து இருக்கும்போது அப்போ அதற்கு எதிராக காங்கிரஸ் தான். ஸோ அப்போ அவங்க கூட்டணியில் இருக்கும்போது அந்த வேல்யூ அடிஷன்றது பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் அத்தனை சீட்டு கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. மற்றபடி திமுக அதிமுக 2 பேரும் கைட்டி விட்டாங்க அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் வந்து மறுபடியும் டெபாசிட்டாவது கிடைக்குமான்னு 2014 மாதிரி போக வேண்டியது தான். தனித்து நிற்கிற ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்களா சார்? ஏங்க நீங்கள் வேற பயமுறுத்துறீங்க? இதெல்லாம் என்ன நடக்கிற காரியமா? அதாவது எப்போன்னு கேட்டிங்கன்னா 2 பேரும் எங்களுக்கு வானான்னு கைட்டி விட்டாதான் வேற வழி இல்லாமல் தனித்து நிற்பார்கள். மற்றபடி அவங்கெல்லாம் போயிட்டு கட்சியில் இருக்க அத்தனை பேரும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியில் இருக்க அத்தனை பேரும் போயிட்டு தனியாக நிற்கிறோம்னு சொன்னால் கூட ஹை கமாண்ட் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏங்க ஏதோ ஒரு 10 சீட்டு கொடுக்குறாங்க வாங்கிட்டு போவீங்களா? அதை விட்டு 3 சீட்டுக்கே வந்து கட்சிக்காரங்க சொன்னதை கேட்கல காங்கிரஸ் டெல்லியில். அப்புறம் தானே 10 சீட்டு கொடுக்கும்போது தனியாக நிற்க ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்?